பொம்மை சர்க்காரை ஏற்படுத்தியிருக்கலாம். வரதராஜ பெருமாளை உருவாக்கின மாதிரி 8% ஓட்டு போட்டு போலீஸ் ராணுவத்தை வச்சு ஓட்டு போட்டு நீ தேர்தல் நடத்தியிருக்கலாம். கிழக்கு மீண்டும் தமிழர்கள் கைக்கு வரும். வடக்கு கைப்பற்றப்பட்ட பிறகு கிழக்கு வரும். என்ன இவ்வளவு தைரியமா சொல்ற? வரட்டும் உள்ள சிங்கள ராணுவம் மொத்தமா சமாதி வைப்பாங்க. மீண்டும் ஒரு லெனின்கிராட், மீண்டும் ஒரு ஸ்டாலின்கிராட். இட் வில் பி ரிப்பீட்டட். ஹிஸ்டரி வில் ரிப்பீட். லெனின்கிராடுக்குள்ள உள்ள போய்கிட்டே இருந்தா ஹிட்லருடைய படை. நுழைஞ்சாச்சு, எதிர்ப்பே இல்லை, போய்கிட்டே இருந்தா. கடைசியா மொத்தமா கல்லறை கட்டினாங்க. அதை போலத்தான் சிங்கள ராணுவத்துக்காரங்கிட்ட நிறைய நாட்டு ஆயுதம் இருக்கு. நம்மள்கிட்ட காசு இல்லை ஆயுதம் வாங்க, டீசலே போகாத. ஆக மொத்தமாக தர்சிகா சொன்னது மாதிரி மொத்த ஆயுதங்களோட உள்ள வரட்டும். இந்திய ஆயுதம், பாகிஸ்தான் ஆயுதம், சீனா ஆயுதம், அங்கே இருந்து கொடுக்கப்படுகின்ற ரஷ்ய ஆயுதம், எல்லா ஆயுதங்களோட வரட்டும். மொத்தமா அவங்க அடிப்பாங்க. நாம அதுக்கு துணையா இருப்போம். இப்ப நடைபெறக்கூடிய நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்கிறேன், ஐநா சபை அலுவலகத்தை திறக்கக்கூடாது என்று கொழும்புக்காரன் அனுமதி மறுத்ததை இந்தியா கண்டிச்சதா? ஐநா சபை என்ன எம்டிஎம்கே பிரான்ச்சா, விடுதலை புலிகள் பிரான்ச்சா? ஐநா சபை அலுவலகத்தை திறக்க அனுமதிக்கவில்லை. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய தலைவர் அம்மையார் மேடம் லூயிஸ் ஆர்பர்ங்கிற அந்த அம்மையாரை தமிழர் பகுதிகளுக்கு போக அனுமதிக்கவில்லை. எல்லாவற்றையும் விட ஐநா மன்றத்தில் சுவிட்சர்லாந்தும் நியூசிலாந்தும் சேர்ந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்தது, இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் நடக்கின்றன என்று. அதை எதிர்த்தது ரெண்டே நாடு, ஒன்று இலங்கை, இன்னொன்று இந்தியா. இந்த தீர்மானத்தை எதிர்த்தவர்கள் இவர்கள் தான். மனித உரிமை மீறல்களை கூடு என்று இருப்பதையே ஒப்புக்கொள்ளாத நாடு. இந்த நிலைமையில் அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு தொண்டு நிறுவனங்களை எல்லாம் வெளியே போக சொன்னது எதற்கு? கிளிநொச்சி ஏரியாவில் அங்கே உள்ள மக்களை கொண்டு குவிக்க வேண்டும் என்றுதான். ஆகவே இந்திய அரசு இலங்கை அரசுக்கு உடனடியாக ராணுவ தாக்குதலை நிறுத்து, புலிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்வா. போர் நிறுத்தம் அவர்கள் எப்படி செய்ய முடியும் என்று சில பேர் கேட்கலாம். இதற்கு முன்பு போர் நிறுத்தம் செய்தவர்கள் முதலில் அரசு அல்ல, விடுதலை புலிகள். கட்டுநாயக விமான தளத்தை சூறையாடிவிட்டு, யானை விரைவிலே ஜெயித்துவிட்டு, போர் முனையில் தங்கள் பலத்தை காட்டிவிட்டு, அவர்களாக 2001 கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு 30 நாளைக்கு போர் நிறுத்தம் செய்து, அது மேலும் 30 நாள் நீட்டிக்கப்பட்டு, சர்வதேச சமுதாயத்தின் பார்வை திரும்பி, அதற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் அவன் போர் நிறுத்தத்துக்கு வந்தான். பேச்சுவார்த்தை நடந்தது, கெடுத்தது சந்திரிகா. இப்பொழுது அதை விட கூடியவன் ராஜபக்சே. அவன் ஆட்சிக்கு வந்த உடனே சொன்னான், தமிழர்களுக்கு பூர்வீக தாயகம் என்பது ஒரு காலம் கிடையாது. நான் இந்திய அரசாங்கத்தை கேட்கிறேன், தமிழர்களின் பூர்வீக தாயகத்தை ஏற்றுக்கொள்ளாதவனோடு எப்படி பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்றுபட்ட இலங்கையில் இருக்க முடியும்? பூர்வீக தாயகம் என்பது நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது சிங்களர் நாடு. அது சிங்களர் நாடா தமிழர் நாடா என்பது சீக்கிரத்திலே மக்கள் உலகம் தெரிந்து கொள்ளும். நாங்கள் முழு அளவில் ஆதரவு கொடுப்போம், எல்லா விதத்திலும் ஆதரவு கொடுப்போம். ஆகையினால இந்த கடல் பிரித்திருக்கிறதை எவ்வளவு காலத்துக்கு பிரித்து விடும்? இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தமிழக மக்கள் மத்தியிலே நாங்கள் சொல்வதெல்லாம், இந்திய அரசு செய்த துரோகத்துக்கு நாம் தண்டிக்க வேண்டும். இந்த துரோகத்தை செய்த மன்மோகன் சிங் அரசு எந்த தைரியத்திலே செய்தது? தமிழ்நாட்டு மக்களை எப்படின்னா ஏமாற்றிக்கலாம்னா. ஆகவே தமிழக மக்களே, இனிமேல் இந்த நாட்டில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, டெல்லியில் எவர் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, யார் தலைமையில் ஆட்சி நடந்தாலும் சரி, தமிழர்களுக்கு துரோகம் செய்தால் நம் அரசை தூக்கி எறிவதற்கு வருவார்கள். இது முதல் கட்டம். அடுத்த கட்டம், அங்குள்ள ஒருமைப்பாட்டை காப்பாற்ற நினைத்து இங்குள்ள ஒருமைப்பாட்டை பறிகொடுத்து விடக்கூடாது. அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு விடக்கூடாது. ஆகவேதான் இந்த களக்காட்சிகளிலே பார்த்தீர்களே, தங்கள் உயிர்களை தந்தார்களே, அப்படி செல்லுகின்ற அவர்கள் போர்க்களத்துக்கு போகிற போது அவர்கள் ஒவ்வொருவரும் தான் செத்தால் தன்னுடைய ஆயுதத்தை இன்னொருவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று, ஓ மரணித்த வீரனே, உன் சீருடைகளை எனக்குத்தா, உன் காலணிகளை எனக்குத்தா, உன் ஆயுதங்களை எனக்குத்தா என்று அந்த குரல் பரவுகிற அதே இடத்தில் சாகப்போகின்ற ஒரு வீரன் அவன் சொல்லுகிறான், நான் செத்ததற்கு பிறகு என்னை புதைத்து விடுங்கள், என் எலும்புகளை எடுத்துக்கொண்டு எதிர்காலத்திலே கைகளில் ஆயுதம் இல்லாவிட்டால் போராடலாம் என்று சொல்லக்கூடிய உணர்வு படைத்த அந்த மக்கள். சிங்கள ராணுவ விமானங்கள் தூள் தூளாகட்டும், சிங்கள ராணுவத்தினுடைய டாங்கிகள் உள்ளே போய் பொடி பொடியாக சிதறட்டும், நொறுங்கட்டும், புலிகளின் படை அணிகள் ஜெயிக்கட்டும்.
சிங்கள ராணுவம் தகர்ந்து தரைமட்டமாகட்டும். இந்த குரல் எங்கும் ஒலிக்கட்டும். தாய் தமிழகம் ஈழத்து தமிழர்களுக்கு தோள் கொடுக்க எழட்டும். உங்கள் கண்ணீரை துடைப்பதற்கு நாங்கள் வருகிறோம். உங்கள் கவலையை போக்குவதற்கு நாங்கள் வருகிறோம். துரோகம் செய்த இந்திய அரசுக்கு மன்மோகன் சிங் அரசுக்கு தலைமை தாங்கும் கட்சிகளுக்கு தமிழக மக்கள் தக்க தண்டனை கொடுங்கள். இது என் தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். தமிழ் ஈழம் மலரும், அதுவே எங்கள் தாகம்.